திரைப்படத்திற்கு எழுதப்பட்டது என்பதை விடவும் அவைகள் எழுதி ஜனசக்தியில் வந்திருக்கும். ஜனசக்தியிலோ அல்லது இடதுசாரி பத்திரிகையிலோ வந்த பாடல்களை பார்த்து அன்றைக்கு இருந்த நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ எடுத்து பயன்படுத்திய பாடல்கள் அதிகம். அதனால உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோளா ரொம்ப நாளா என்கின்ற பாடலை எம்ஜிஆர் வாயாலே பாட வச்சு எதிர்காலத்தில் அதையும் தமிழ்நாடு அனுபவிக்கும்னு தெரியாமலே ஒரு கதை ஒன்று இருக்கு. ஒரு ஊரில் ஒரு சர்க்கஸ் நடந்துச்சான். அந்த சர்க்கஸில் ஒரு சிங்கம் தப்பிச்சு போயிடுச்சு. இப்போ எல்லாம் சர்க்கஸில் சிங்கம் கிடையாது. ஏன்னா சிங்கமெல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சர்க்கஸ்லேருந்து ஒரு சிங்கம் தப்பிச்சு போனோன்னே ஊரில் ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. சிங்கத்தை பிடிச்சாகணும், சிங்கத்தை பிடிக்கணும். அதுக்குள்ளே ஊருக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு. சிங்கம் தப்பிச்சிருச்சுன்னா ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க? பதட்டம் ஆயிடுவாங்க. பதட்டமாகி சிங்கத்தை பிடிச்சாகணும்னு ஊரே கிடந்து அல்லாடுது. ஒரு பக்கத்து அரசாங்கம், அவங்களுடைய வனத்துறை அதிகாரிகள் மயக்க மருந்து கலந்த ஊசியோடு கொண்ட துப்பாக்கியோடு ஊரில் திரிகிறார்கள், எங்கேயாவது சிங்கத்தை பிடிச்சிடுறது. நம்முடைய ஃபயர் சர்வீஸ் ஆட்கள் கூட வலையோட சுற்றுறாங்க. இப்படி பல பேர் சிங்கத்தை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சுற்றும் போது சிங்கத்தை யாராலையுமே பிடிக்க முடியல. சிங்கத்தை யாராலையுமே பிடிக்க முடியாதப்ப அதே சர்க்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பஃபூன் வந்திருக்கான். நான் சிங்கத்தை பிடிச்சி தரேன் அப்படின்னு இருக்கான். ஏன்னா சிங்கத்தை கூண்டில் வச்சு தொடர்ச்சியாக ட்ரைனிங் கொடுக்குற சிங்கத்துடைய பயிற்றுனராலேயே பிடிக்க முடியல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே சுற்றுது, சிங்கத்தை பிடிக்க முடியல. எல்லாரும் சுற்றுறாங்க, சிங்கத்தை பிடிக்க முடியல. நீ ஒரு பஃபூன் எப்படி சிங்கத்தை பிடிப்ப அப்படின்னோட அவன் ஒன்றும் பண்ணல. நான் எப்படி பிடிக்கிறேன் பாருன்னு ஊரே கொண்டு வந்து ஊர் மத்தியில் நிப்பாட்டியிருக்கான். நிப்பாட்டி ஊர் இவன் என்ன செய்ய போகிறான்னு உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பஃபூன் என்ன பண்ணியிருக்கான்? எனக்கு 2 பொருள் வேணும்னு இருக்கான். 2 பொருள் என்னென்னா, ஒரு ஸ்டூலும் ஒரு டேப் ரெக்கார்டும் எடுத்துகிட்டு வான்னு. ஊர் மத்தியில் கொண்டு வந்து ஒரு ஸ்டூலை போட்டு டேப் ரெக்கார்டில் என்ன பாட்டுனா, அந்த சர்க்கஸில் சிங்கம் வரும்போது என்ன பாட்டு பாடுவாங்களோ அந்த பாட்டை போட்டிருக்கான். ஊரில் எங்கேயோ இருந்த சிங்கம் நேராக உடியாந்து அந்த ஸ்டூல் மேலே உட்காந்துருச்சான். நம்ம தமிழ்நாட்டில் பெருநகரங்களில் நூலகங்கள், நான் முதல்வன் திட்டம், எப்படியாவது எல்லாரையும் விஞ்ஞானி ஆக்கிடுறது, என்னென்னவோ திட்டம்லாம் போட்டு கடைசியாக என்னாச்சு? ஒரு பஃபூன் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. இப்போ இந்த பாட்டு வரியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னார் நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா. இது ஏதோ நமக்கு இந்த காலத்துக்கு அவர் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு மாதிரி தோணுது. ஏன்னா தோழர்களை பார்த்தாட சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த பாடலை எழுதிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயல்பிலேயே ஒரு நம்பிக்கை இல்லாதவர்லாம் கிடையாது. ரொம்ப நம்பிக்கையான மனிதர். அவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்தார்னா, எந்த அளவிற்கு சுயமரியாதையோடு இருந்தார்னா, அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. முதல்ல ஒரு பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடச்சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சேலத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த ஸ்டுடியோவுக்கு MS விஸ்வநாதன் பாட்டு எழுத கூப்பிட்டு போகிறார். இந்த மாடர்ன் தியேட்டர்ஸுடைய முதலாளி யாருன்னா சுந்தரம்னு பேர். அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் ஒரு முதலாளி. அவர் முன்பு யாருமே நாற்காலி போட்டு அமர மாட்டார்கள். ஒரு பெரிய கூடம் இருந்துச்சுன்னா அந்த கூடத்தில் இயக்குனர்லேருந்து வசனகர்த்தாலேருந்து இசையமைப்பாளர்லேருந்து பாட்டு எழுதுகிற ஆள் எல்லாரும் நிற்பாங்க. இவர் ஒரு சேரில் உட்காந்துருப்பார். பட்டுக்கோட்டைக்கு முதல் பாட்டு சான்ஸ். ஒரு முதல்ல பாட்டு எழுதுகிற ஒரு ஆள் எப்படி போகணும்? ரொம்ப பவ்யமாக தானே போகணும்.
பட்டுக்கோட்டை எங்கேருந்து போயிருக்காரு, எம்எஸ்வி நின்றுருக்காரு. சுச்சுவேஷனை சொல்லி பாட்டு எழுது அப்படின்னோடனே ஒரு பேப்பர் எடுத்துட்டு வாங்கன்னு இருக்காரு. கடன் ஒன்று எழுதி கொடுத்துருக்காரு. அவர் சுந்தரம், மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் பக்கத்தில் இருக்க உதவியாளரை கூப்பிட்டு, எப்போ ஒரு 4 சேர் எடுத்துட்டு வந்து போடு அப்படின்னு இருக்காரு. அங்கே நின்றுக்கிட்டு இருந்த எம்எஸ்விக்கு விடன்னு ஆகி போச்சான். ஒரு நாள் கூட இந்த முதலாளிக்கு முன்னாடி நம்ம சேர் போட்டு உட்கார்ந்ததில்லை. இவன் என்னத்தை எழுதி கொடுத்தான்னு தெரில. 4 சேரை எடுத்துகிட்டு வந்து போட சொல்கிறாரு. எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வெளியில் போய் எம்எஸ்வி கேட்டிருக்காரு, நீ என்ன எழுதி கொடுத்த, அந்த ஆள் சேரை கொண்டு வந்து போட சொன்னான்னு. பாட்டெல்லாம் எழுதி தரலன்னா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னு எழுதி கொடுத்தேன். ஏன்னா பட்டுக்கோட்டை அவ்வளவு தன்னம்பிக்கையான ஆள். நீங்கள் பட்டுக்கோட்டையை பற்றி பேசும்போது இந்த மாவட்டத்தில் இருந்து கொண்டு கண்ணதாசன் குறித்து பேசாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் கண்ணதாசன் அவர்களுடைய 100ஆண்டு, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் அவருடைய 100ஆண்டு கடந்த ஜூன் 24 தொடங்கி இருக்கிறது. 1927 ஜூன் 24 அவர் பிறந்தார். அவருடைய 100ஆண்டு விழாவை ஒரு பிரம்மாண்டமான மாநில விழாவாக இதே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடத்துவது என்று மாநில குழு முடிவு செய்திருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் பட்டுக்கோட்டைக்கும் ஏறக்குறைய ஒரு 5 வயது இடைவெளி. மாவட்ட செயலருடைய பதட்டமாக கேட்கிறார். எனக்கு சிவகங்கை மாவட்டம்னு சொன்னோம், நாங்களாம் ஒன்று வைக்கணும், காரைக்குடியில் நடத்துங்கன்னு. என்னன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கும் ஒரு 5 வயது வித்தியாசம். ஆனால் அந்த வயது இடைவெளியை இருவரும் எப்படி கடந்தார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தா, கண்ணதாசன் சொல்றாரு, எனக்கு முன்னோடின்னு யாரை சொல்றாரு, பட்டுக்கோட்டையை சொல்றாரு. ஆனால் வயதால் கண்ணதாசன் பெரியவர். பட்டுக்கோட்டை பாடலால் எனக்கு முன்னோடி என்று சொல்றாரு. பட்டுக்கோட்டை இல்லாத காலத்தினால், இல்லாத சூழலில் தான் கண்ணதாசன் ஒரு பெரும் கவிஞராக வளருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒரு பரஸ்பரம் இருவருக்குள்ளும் இருந்த அந்த விட்டு கொடுத்தல் இருக்கு இல்லையா, அது காலம் காலமாக அதை தொடங்கி வைத்தவர் பட்டுக்கோட்டை. ரொம்ப குறிப்பாக ஜெமினி ஸ்டுடியோவில் தொடர்ச்சியாக பாட்டு எழுதக்கூடிய ஆள் யாருன்னா கொத்தமங்கலம் சுப்பு. அவர் கொத்தமங்கலம் சுப்பு தான் பாட்டு எழுதுவார். ஆனால் அந்த படத்துக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு எழுதுனா நல்லா இருக்கும்னு ஸ்டுடியோ விருப்பப்படுது. அதை கொத்தமங்கலம் சுப்புக்கிட்டேயே சொல்லி போய் பட்டுக்கோட்டையை கூட்டுவான்னு சொல்லுது. இவருக்கும் ஒன்றும் தயக்கம் இல்லை, இவர் போய் கூப்பிட்றாரு. வந்த பட்டுக்கோட்டை அதே தயாரிப்பு நிறுவனத்துக்கு உள்ளே போய், அவர் இந்த கம்பெனிக்கு பாடலாசிரியர், அவர் பொழப்பை கெடுத்துட்டு ஏன் பொழப்பை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு வறுமையிலும் சொன்ன ஒரு மகத்தான கவிஞன் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையினுடைய நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை எந்த அளவிற்கு நம்பிக்கைனா, என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் சென்னையில் இருக்கின்ற போது அடுத்த வேளை உணவுக்கு பட்டுக்கோட்டைக்கு வழி இல்லை. எப்போ ரொம்ப நாள் இங்கே கஷ்டப்படுறாங்க, உன் சொந்த ஊருக்கே போயிடுது அப்படின்னப்ப என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறாரு 4 வரி. என்னன்னா, இன்னைக்கு நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட் என்னன்னா, ஒரு காலத்தில் பொன்னுசாமி மெஸ்ஸாக இருந்தது. அன்றைக்கு திரைப்படத்துறையில் பாடல் எழுதக்கூடிய இல்லை திரைப்படத்துறையில் வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்குமான உணவு விடுதி பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட் தான். அப்போ என்எஸ் கிருஷ்ணனுக்கு பட்டுக்கோட்டை ஒரு பதில் சொல்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய புழல் ஏரி, எப்பா உனக்கு வேறு வழி இல்லாட்டி ஊருக்கு போயிடியான்னு சொன்ன என்எஸ் கிருஷ்ணன்கிட்ட, புழல் ஏரி நீர் இருக்க, போய் வர கார் இருக்க, காருன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு, போய் வர கார் இருக்க, பொன்னுசாமி சோறு இருக்க. ஏன்னா பொன்னுசாமி சோறு இருக்குன்னா என்னென்னா, ராத்திரி எத்தனை மணிக்கு கதவு தட்டினாலும் காசு கேட்காம சோறு போடுறதுக்கு சென்னையில் ஒரு ஆள் அப்போ இருந்திருக்காரு. ஏன்னா பட்டுக்கோட்டை என்கின்ற ஒரு கவிஞன் வளரணும்னா அதுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் சும்மா சோறாவது போட்டு, புழலேறி நீர் இருக்க, போய் வர கார் இருக்க, பொன்னுசாமி சோறு இருக்க, போவேனோ சென்னையை விட்டு தங்கமே தங்கம் என்று என்எஸ் கிருஷ்ணனுக்கு பதில் சொன்னவர் பட்டுக்கோட்டை. ஏன்னா இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் என்ன தோணுதுன்னா, சினிமாவால் தான் எல்லாம் அழிந்தது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்கணும்,
ஒரு நவீன சாதனங்கள் எதுவுமே மனிதர்களுக்கு எதிரானதல்ல. எல்லா நவீன சாதனங்களும் மனிதனை அடுத்த கட்டத்துக்கு தான் நகர்த்தி கொண்டு போயிருக்கு. ஆனால் அந்த நவீன சாதனம் யார் கையில் இருக்கிறது என்பதில் தான் பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கு நாம் சினிமாவை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த சினிமா நமக்கு ஒன்றும் பெரிய பிரமிப்பாலாம் இல்லை. எந்த அளவுக்கு பிரமிப்பா இல்லாமல் போயிடுச்சுன்னா, இந்த செல்போனில் ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு 5 நாள் காலையில் ஆஃபீஸுக்கு போகிற டயத்தில் அரை மணி நேரமாக படம் பார்க்குற லெவலுக்கு நமக்கு ரொம்ப சினிமா சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த சினிமா முதல் முதலாக மனிதர்கள் மத்தியில் போட்டு காமிக்கும் போது அது என்ன உணர்வை ஏற்படுத்தியிருக்கும் நம்ம இன்னைக்கே கற்பனை பண்ணிருக்கோமா? 1896 லூமியர் சகோதரர்கள் என்கின்ற இருவர் ஒரு சினிமாவை அன்றைக்கு ஐரோப்பிய நகரத்தில் போட்டு காட்டுறாங்க. இந்த சினிமா என்னன்னா, ஒரு ரயில் கடந்து போகுது, அந்த காட்சி தான். ஒரு பிளாட்ஃபாரத்தில் கேமராவை வச்சு ஒரு ரயில் கடந்து போகிற காட்சியை முதல்ல போட்டு காட்டுறாங்க. முதல்ல அதை பதிவு பண்ணிட்டு, ஏன்னா அது வரைக்கும் புகைப்படங்கள் தான் இருக்குது, சினிமான்னு ஒன்றும் கிடையாது. அதை பதிவு பண்ணிட்டு தியேட்டரில் வந்து போடணும். தியேட்டரில் வந்து போடணும் அப்படின்னா, தியேட்டர்னா என்ன? அன்னைக்கு நாடகம் போடுறது தான் தியேட்டர். பொதுவாக நாடகம் போடக்கூடிய தியேட்டரில் லைட்டு பார்வையாளர்கள் பக்கம் இருக்கும். யார் உட்கார்ந்துருக்கான்னு தெரியணும்ல, பார்வையாளர்கள் பக்கத்து விளக்கு இருக்கும். ஆனால் முதல் முறையாக லூமியர் சகோதரர்கள் மேடை ஏறுகின்ற போது, திரையிடும் போது அந்த அரங்கத்தில் லைட் ஆஃப் பண்ணுறாங்க. உட்கார்ந்துருக்க பார்வையாளருக்கு முதல் அனுபவம், லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் என்ன செய்ய போகிறாங்க. இருட்டில் இருக்கும்போது திடீர்னு திரையில் ஒரு வெளிச்சம் வருது. இந்த வெளிச்சத்தில் ஒரு ரயில் கடந்து போகுது. இந்த ரயில் கடந்து போகின்ற அந்த காட்சி இருக்கு இல்லையா, அந்த காட்சியை ஃப்ரண்ட் சீட்டில் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, இந்த ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிற ஆட்கள் ரயில் இப்படி சடக்குன்னு கடந்து போது சேர்லேருந்து அப்படியே குப்பரை பின்னாடி விழுந்தாங்க. இப்போ அக்டோபர் 31 ஸ்பைடர்மேன் வரப்போகுது. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் இப்போவே உங்கள்கிட்ட படத்துக்கு புக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்பைடர்மேன் படத்தை இன்றைக்கும் QLEDயில் வீட்டில் பார்க்குறாங்க. அவன் தப்புன்னு கொண்டு வந்து தாவி ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நிற்கிறான். 2 வயசு குழந்தைக்கு கூட பயமே இல்லை. ஆனால் ஒரு 130 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரயில் கடந்து போனோன்னே பெருசுங்கள்லாம் பின்னாடி விழுந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு? அந்த பெருசுங்கள்லாம் கீழே விழுந்துச்சு, இந்த குழந்தை விழலைன்னா என்ன நடந்திருக்கு? ஒட்டுமொத்த மனித சமூகமே சினிமா என்கின்ற ஒரு புது மொழியை கற்றிருக்கு. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மாதிரி சினிமாங்கிறது ஒரு மொழி. இந்த மொழியை யாரெல்லாம் கையாண்டு இருக்கிறார்கள்னு பார்க்கறது ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சினிமாவை தவிர்த்து விட்டு கலை இலக்கிய மேடையில் நாம் ஒன்றும் புதுசாக பேசிட முடியாது. சினிமா இந்தியாவிற்குள் வருகின்ற போது அது எப்படி திரும்ப வந்துச்சு? சினிமா இந்தியாவிற்குள் வருகின்ற போது ராஜா ஹரிச்சந்திரா என்கின்ற ஒரு படத்தின் மூலமாக வந்துச்சு. இந்த படத்தை எடுத்தவர் தாதா சாஹேப் பால்கே. சிவாஜி கணேசனுக்கு விருது கொடுத்தாங்க இல்லையா, தாதா சாஹேப் பால்கேன்னு. இந்த தாதா சாஹேப் பால்கே தான் இந்தியாவில் சினிமாவை அறிமுகப்படுத்துறது. அவர் முதல்ல ஒரு படத்தை எங்கே பார்க்குறாருன்னா, இப்படியாக ஒரு மும்பை மாநகரத்தில் சுற்றிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு இருட்டு ரூமில் தான் போய் உட்கார்றாரு. உள்ளே போனால் இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்க படம் ஓடுது. இவருக்கு அந்த ஸ்க்ரீனை தொட்டு பார்க்குறாரு, மனுஷன் யாராவது இருக்கானா? யாரும் இல்லை. முதல் காட்சி பார்க்குறாரு. 2வது காட்சி என்ன பண்ணுறாரு? டிக்கெட்டை வாங்கிட்டு போய் ஸ்க்ரீனை பார்க்குறதுக்கு பதிலாக திரும்பி உட்காந்து ப்ரொஜெக்டர்லேருந்து லைட் வரதை பார்த்துட்டு இருக்காரு. 3வது காட்சி டிக்கெட்டை வாங்கிட்டு போய் கேபினில் போய் உள்ளே போய் உட்காந்துட்டாரு. எங்கேருந்தோ மனுஷனை லைட்டு வழியாக அனுப்புகிறாங்க, மனுஷனை நம்மளால் தொட முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு கேமரா, இதில் பதிவு செஞ்சு திரையில் போட்டு காட்டினா எத்தனை முறை வேண்டுமானாலும் மனிதர்கள் நடிப்பதை பார்க்கலாம்னு. சரின்னு அந்த தொழிலை கற்றுக்கிட்டு அவர் படம் எடுக்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் வெளிநாட்டில் இருந்த சினிமாவுக்கு இந்தியாவில் இருந்த சினிமாவுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இந்தியாவுக்கு சினிமா வரும்போதே வித்தியாசமாக வருது. அவர் ராஜா ஹரிச்சந்திரா படத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் என்ன கதை வைக்கலாம் அப்படின்னு பேசும்போது வெள்ளைக்காரன் இயேசுநாதரை வச்சான், நாம ஏன் ஹரிச்சந்திர மயான காண்டத்தை சினிமாவை எடுக்கக்கூடாதுன்னு தான் படம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தை ஆரம்பித்து கதையெல்லாம் செட் பண்ணி நடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டா படத்தில் ஒரு ஹீரோ வேணும், ஹீரோயின் வேணும். ஹரிச்சந்திராவும் அவன் பொண்டாட்டியும் வேணும். அவன் பொண்டாட்டி இல்லாமல்
அந்த கதையே முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், நடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டா பெண்கள் யாருமே நடிக்க வரல. ஏன்னா இந்திய சமூகத்தில் பெண்கள் மேடை ஏறி நடிக்கிறதுங்கிறது பாவம், அது இந்து மதத்துக்கு விரோதமானது. ஆகவே யார் நடிப்பா? பழங்காலத்து நாடகத்தில் நடிக்கிற மாதிரி ராஜபாட் ஸ்ரீபாட்டு மாதிரி ஸ்ரீபாட்டு போட்டு வேஷம் போட்ட ஆளை கூப்பிட்டு அந்த ஹரிச்சந்திரனுக்கு பொண்டாட்டியாக நடிக்க வைக்கிறாரு. அவன் நடிக்க வந்தவன் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி எல்லாம் நிப்பாட்டி கேமராவை ஆன் பண்ணால் அந்த ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி புடவையெல்லாம் கட்டி தலையில் முடியெல்லாம் வச்சு மீசையோடு வந்து நிற்கிறான். இவர் சொல்கிறாரு, எப்பா எப்படிப்பா இந்த பொண்ணு என்ன அழகாக ரவிவர்மா வரைஞ்சிருக்காரு, நீ மீசையோடு அப்படி நின்னா எப்படியா சரியாக இருக்கும்? அவன் அதுக்கு பதில் சொல்கிறான், எங்கள் அப்பா இன்னும் உயிரோடு இருக்காருங்க சார், நான் எப்படி மீசை எடுக்கிறது? எங்கள் மத நம்பிக்கைப்படி எங்கள் அப்பா செத்தாதான் மீசை எடுக்கலாம், எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்காரு அப்படின்னோன்னா அவர் ரவிவர்மா பெயிண்டிங்கை காமிச்சு, அப்பா என்ன அழகாக இருக்குது, நீ பாட்டுக்கு இப்படி மீசை எடுக்காமல் நடிச்சுன்னா இது தெய்வ குத்தம் ஆகிடும்னு சொல்லி தான் முதல்ல நம்ம ஆளுங்களை இங்கே நடிக்க வச்சதே. அப்படி தான் இங்கே சினிமா வந்துச்சு. சரி, இப்படியெல்லாம் இருந்த சினிமா அப்படி ஒரு தாதா சாஹேப் பால்கே அங்கே உருவாங்கினதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு சினிமா வருது. ஏன்னா உங்கள் ஊரில் வந்து சினிமாவை பற்றி பேசாமல் எப்படி? ஏன்னா தமிழ்நாட்டுக்கே சினிமா இங்கேருந்து தான் நீங்கள் கடத்தி கொண்டு போனீங்க. அப்படியான தமிழ்நாட்டுக்கு சினிமா வரும்போது நடராஜ முதலியார்னு ஒருத்தர் மூலமாக வருது. வெளிநாட்டில் இருக்கும்போது லூமியர் சகோதரர்கள் ஒரு விஞ்ஞானிகள், இந்தியாவுக்கு வரும்போது தாதா சாஹேப் பால்கே ஒரு மெஜிஷியன், மேஜிக் நடத்தக்கூடிய ஒரு கலைஞர், அவர்கிட்ட சினிமா வருது. தமிழ்நாட்டுக்கு வரும்போது நடராஜ முதலியார்னு ஒருத்தர்கிட்ட வருது. அவர் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, பழைய காரை வாங்கி புதுப்பிச்சு விற்கிற செகண்ட் ஹேண்டு கார் பிஸ்னஸ்ஸு, செகண்ட் ஹேண்டு பைக்கு பிஸ்னஸ்ஸு, செகண்ட் ஹேண்டு சைக்கிள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படியே வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். நேராக பாம்பேக்கு போயிருக்காரு. போய் பார்த்தா அங்கே சினிமான்னு ஒன்று இருக்குது. பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து அதை எடுக்கிறாரு. அதையும் முறைப்படி கற்றுக்கிட்டு தான் எடுக்கிறாரு. அவரும் வழக்கம் போல் புராண கதையை தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி புராண கதையை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் யோசிக்கிறார், என்னையா எல்லாரும் புராண கதையாகவே எடுக்கிறாங்களே, நாம் கொஞ்சம் மாற்றி இப்போ எல்லாம் எங்கே புராணம் நடக்குது, சாதாரண நம்ம மனிதர்கள் தான் இருக்கோம், நம்ம வாழ்க்கையை எடுப்போம்னு ஒரு படம் எடுக்கிறார். அவர் திருவிதாங்கூர், இன்றைக்கி இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் படம் எடுக்கிறார். அவர் எந்த ஊருக்காரனா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்தவர். புதுக்கோட்டையில் இருந்த ஒரு பல் டாக்டர் ஜேசி டேனியல் பேர். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறார். ஒரு சமூக படத்தை எடுக்கிறது. சமூக படத்தை எடுக்கணும்னு நடிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்டா, எப்போ இது 1913 பால்கே, இவர் 1928, 15 வருஷம் கழித்து ஒரு சமூக படம் முதல் முறையாக தென்னிந்தியாவில் எடுக்கப்படுது. அதுக்கு நடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்றாரு. வழக்கம் போல் பெண்கள் யாரும் நடிக்கவே வரல. ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வர. அந்த பொண்ணு திருவிதாங்கூருக்கு வந்து பார்த்துட்டு, இந்த ஊரில் எதுவும் ஹோட்டல் இல்லைங்களா அப்படிங்குது. இந்த ஊரில் ஹோட்டல்லாம் கிடையாதுமா, நாங்கள் யாராக இருந்தாலும் இந்த வீட்டில் தங்க வைப்போம், வாடகைக்கு வீடு எடுத்துருக்கோம். இத்தாத்தண்டி பெரிய திருவிதாங்கூர் அரண்மனையை காமிச்சு, இது பெரிய ஹோட்டலாக இருக்குது, இதில் தங்கலாமே அப்படின்னு கேட்குது. ஒரு கட்டத்தில் அவர் ஹீரோயினை மெயின்டைன் பண்ண முடியல, விட்டுடுறாரு. அப்போ ஹீரோயினை தேடி அலையும் போது அந்த படத்திற்கு அவர் வைத்த பெயர் விகதகுமாரன். அந்த படத்தில் நடிப்பதற்காக நடிகையை தேடி அலைகின்ற போது கேரளாவில் இருக்கக்கூடிய கடலோரத்தில் வசித்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மீனவ குலப்பெண் ரோசி என்கின்ற பெண் தான் ஒரு கூத்து நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் கடலோரத்தில். அதில் பார்த்து பிடிச்சு போய் அந்த பெண்ணை நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு வருது. அந்த பொண்ணை ஹீரோயினாக போட்டு நடிக்கும்போது அந்த யூனிட்லேயே சாப்பாடெலாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. கலையிறவுக்கு நீங்கள் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவேன். ஆனால் அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணணும், வீட்லேருந்து ஒரு தூக்கு சட்டி எடுத்து வயலுக்கு போகிற மாதிரியே தூக்கு செட்டில் சோறு எடுத்துக்கிட்டு அப்படி சினிமாவில் வந்து நடித்த முதல் நாயகி தான் நம்முடைய மண்ணை சேர்ந்த முதல் கதாநாயகி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த ரோசி நடிக்க வரும்போது கூட நடிக்கிறது எல்லாருமே நாயர் சமூகத்தை சேர்ந்த ஆட்கள். இந்த ரோசி மட்டும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண். சுற்றி நடிக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கர ஒரே சங்கடமாக இருக்குது, எப்படி இந்த பொண்ணோட போய் சேர்ந்து நடிக்கிறது அப்படிங்கும்போது அவர் டேனியல் கூப்பிட்டு சொல்கிறாரு,
சினிமா ஒரு மேஜிக்கியா? இந்த பொண்ணை நாயர் வீட்டு பொண்ணா காட்டுற மாதிரி உன்னைய ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆளாவும் காட்ட முடியும். காட்டிடலாமா அப்படின்னு கேட்டு மிரட்டி தான் நடிக்க வைக்கிறாரு. அப்படி நடித்த அந்த பெண் எல்லாம் முடிச்சு படம் ரிலீஸ் ஆகுது. ஊரில் இருக்க பெரிய மனுஷனெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தியேட்டரில் படம் போடுறாங்க. படம் போடும்போது முதல் ரோல அந்த ஊர் பெரிய மனிதர்கள் நாயர் நம்பூதிரிகள் உட்கார்ந்துருக்காங்க. பின் வரிசையில் நடிகர்கள், அதற்கு பின்பு தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அந்த படத்தில் நடித்த கதாநாயகி தான் நடித்த படத்தை பார்ப்பதற்காக ஓடோடி உரியாடுறார் தியேட்டருக்குள்ள. இவ உள்ள வந்தோடனே அங்கே இருந்த எல்லா பெரிய மனிதர்களும் இவ உள்ள வந்தான்னா நாங்கள் படம் பார்க்க மாட்டோம்னு வெளில கிளம்புறாங்க. ஒரு கட்டத்தில் டைரக்டர் சமாதானம் பண்ணி அந்த பொண்ணை, நீ கொஞ்சம் வெளியில் காத்துரு, இந்த முதல் காட்சி முடியட்டும், அடுத்த காட்சி உனக்காக மட்டுமே தனியாக போட்டு காட்டுறாங்க. அந்த பொண்ணு வாசலில் காத்திருக்கா. உள்ள சினிமா ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுற சவுண்டு கேட்குது, வெளிச்சம் தெரியுது. பொண்ணு வெளியிலேருந்து அவள் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கான். நான் நடித்த காட்சி வரும்னு வெளியிலேருந்து சத்தத்தை கேட்டுட்டு இருக்கான். உள்ள திடீர்னு பார்த்தா பயங்கர சத்தம். என்னன்னா, முதல் காட்சி அந்த பெண் ஒரு கேரளாவினுடைய அந்த குத்து விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நாயர் வீட்டு பெண் போல வெள்ளை உடை அணிந்து தோல் சீலை அணிந்து நடந்து வருகிறாள். அதை பார்த்த நம்பூதிரிகளும் நாயர்களும் அந்த தியேட்டரை அடித்து நொறுக்கி கொடுத்துகிறார். அதே கோபத்தோடு வெளியில வரவங்க வாசலில் நின்று கொண்டிருந்த தென்னிந்தியாவின் முதல் கதாநாயகியான ரோசியை ஓட ஓட விரட்டுகிறார்கள். அவள் வீட்டிற்கு தீ வைக்கிறார்கள். கடைசியாக அந்த முதல் கதாநாயகி இன்றைக்கு எங்கு சென்று மறைந்தாள் என்று வரலாற்றில் எந்த தகவலும் இல்லை. இதுதான் சினிமாவினுடைய ஒரு நவீன சாதனம் தான். ஆனால் இந்திய சமூகத்துக்கு இருந்தால் சினிமா என்ன ஆகிடும்? இங்கே இருக்கிற ஜாதி வந்துடும், இங்கே இருக்கிற மதம் வந்துடும், இங்கே இருக்கிற எல்லாம் வரும். அப்படி தான் நம்ம முதல்வரும் கூட வந்துருக்கு. அதனால் நீங்கள் சினிமா என்கின்ற ஒரு வடிவத்தை யார் எடுத்து கையாளும்? நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெரிய கலைஞர், ஒரு பெரிய நடிகர், நீண்ட காலம் திரைத்துறையில் இருந்தார், அரசியலில் இருந்தார் என்று சொன்னாலும் கூட எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாரு, என்னுடைய நாற்காலியில் 4 கால்களில் 3 கால்கள் எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் உறுதியாக சொல்வேன், அந்த முதல்வர் நாற்காலியினுடைய 4 காலில் 1 கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்கின்ற ஒற்றை கவிஞனுடையது சொல்றாங்க. அப்போ அவர்களுக்கு அதனுடைய வலிமை தெரிகிறது. பிரச்சனை என்னன்னா, நமக்கு அந்த வலிமை தெரியுதா அப்படின்னு கேட்க வேண்டியது. ஏனென்றால் இது ஒரு வித்தியாசமான காலம். இப்போது நடந்திருக்கின்ற இந்த மாற்றத்தை எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு சாராருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு சாராருக்கு கடுப்பு. எந்த அளவுக்கு கடுப்புனா, இப்படி நடந்து போயிட்டே இருப்போம், யாராவது ஒரு பையன் சல்லுன்னு பைக்கில் போயிடுவான். போயிட்டான்னா இவன் அதுக்கு ஓட்டு போட்டிருப்பானோ அப்படின்னு கடுப்பாக வர்றாரு. ஒரு நல்ல ஒட்டை கட் பண்ணிட்டு புள்ளிங்கோ ஸ்டைலில் யாராவது பசங்க இருந்தான்னா இவன் அதுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் மனிதர்களுக்கு எப்போதுமே, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ஒரு மாற்றம் என்பது தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மாற்றத்தை யாராவது ஒருவர் கோரிக்கொண்டே இருப்பார்கள். வரலாற்று முழுவதும் ராமன் வில்லுடித்த கதை என்று ஒரு கதை இருக்கிறது. என்ன தெரியுமா? ராமாயணத்தில் ஜனகர் ஒரு சுயம்வரம் நடத்துவார், தன் மகள் சீதையை திருமணம் செய்து வைப்பதற்கு. இந்த வில்லை யார் உடைக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது. அப்படி வில்லை உடைப்பதற்கு பல பேர் தொடர்ச்சியாக போராடுவாங்க. வளர்ப்பாங்க, முடியாது, வளர்ப்பாங்க, முடியாது. 10வது ஆளாக ராமன் வருவார். வில்லை உடைப்பார், உடஞ்சிரும். ராமன் தான் வில்லை உடைச்சார்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் 9 பேர் ராமன் வில்லு உடைக்கிறதுக்கு வேலை பார்த்துருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் நடந்த எல்லா மாற்றமும் இவரால் தான் நடந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி பல பேர் வளைச்சி 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 பெண்டாக்கி விட்ட வேலை தான் அது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாற்றம் குறித்து ஒரு எழுத்தாளராக, ஒரு கலைஞராக நாம் இதை எப்படி உள்வாங்கிக் கொள்வது? இதை எப்படி உள்வாங்கிக் கொள்வது? நீங்கள் நினைப்பதை போல
ஒரு திரை மோகத்தில் மக்கள் வாக்களித்து விட்டார்கள், ஒரு நடிகர் என்று வாக்களித்து விட்டார்கள் என்றெல்லாம் அப்படி கொச்சைப்படுத்தக்கூடாது. இயல்பாகவே மக்களுக்கு ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா இருக்கு? மக்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இது ஒரு ஜனநாயக நாடு, மக்கள் தங்களை ஆளக்கூடியவர்களை தாங்களே வாக்களித்து தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நடப்பது என்ன தெரியுமா? காரல் மார்க்ஸ் அவருக்கு ஒரு குருநாதர் இருந்தார். அந்த குருநாதருடைய பெயர் ஹெகல்னு பெயர். ஹெகல் என்கின்ற அந்த தத்துவ ஞானி சொன்ன வார்த்தை தான், மாற்றம் என்கின்ற சொல்லை தவிர எல்லாம் மாறக்கூடியது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதை சொன்னது காரல் மார்க்ஸ். இப்படி பல விஷயத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழிச்சு போனா சினிமாவில் வரக்கூடிய பாட்டை எழுதினவரே அந்த நடிகர்னு சொல்ற நிலைமைக்கு ஆளாகிற மாதிரி மார்க்ஸ் சொல்லாத ஒரு விஷயத்தை நீண்ட காலமாக நினைச்சிட்டு இருக்கோம். மார்க்ஸே கொண்டாடுகின்ற ஒரு நபர், மார்க்ஸை பின்தொடர்பவர்கள் மார்க்சிஸ்டுகள் என்று சொல்வதைப் போல மார்க்ஸ் போன்றவர்கள் தங்களை ஹெகலிஸ்டுகள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அந்த அளவிற்கு ஒரு பெரிய தத்துவ ஞானி, அவ்வளவு பெரிய தத்துவ ஞானி. உலகத்தில் எல்லாம் மாறுங்கிறீங்களே, அப்ப மன்னரும் மாறிடுவார்ல அப்படின்னு ஹெகல்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்ப ஹெகல் என்ன சொல்லணும்? ஆமாயா மாறிடுவாருன்னு சொல்லணும். ஆனா ஹெகல் சொல்றாரு மன்னர் மாற மாட்டாரியா அப்படிங்கிறாரு. ஏன் மாற மாட்டாரு? ஏன்னா ஹெகலுக்கு தெரியாது. ஹெகல் வாழ்ந்த காலத்துல ஜெர்மனை ஆண்டுகிட்டு இருந்தது ஒரு மன்னர். அப்போ ஓட்டும் கிடையாது, தேர்தலும் கிடையாது, ஜனநாயகமும் கிடையாது, ஒரு இலவும் கிடையாது. அப்ப என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எல்லாம் மாறுமியா, நாட்டை யார் ஆள்றது? அதை யாரும் ஒரு ஆள் ஆண்டுதானே ஆகணும், அது மன்னராக தான் இருக்கணும். அந்த மன்னர் கடவுளோட பிரதிநிதிப்பா. ஆகவே மன்னரை தவிர எல்லாம் மாறும் அப்படின்னு ஹெகல் சொல்றாரு. அது எப்படா எல்லாம் மாறும்னா மன்னர் எப்படி மாறாமல் இருக்க மாட்டாருன்னு கேள்வி கேட்டால்தான் மார்க்ஸ். அப்படி கேள்வி கேட்டதுனால தான் அதனுடைய விளைவாக ஜனநாயகம் வருகிறது. அந்த ஜனநாயகத்திலிருந்து இந்தியாவிற்கு அந்த ஜனநாயகம் வந்து சேருகிறது. இந்தியாவிற்கு ஜனநாயகம் வந்து சேர்ந்த கதை இருக்குல்ல, அது அரசியல் நிர்ணய சபையில் நடந்த உரையாடல். 1947 49 வரைக்கும் இந்தியாவிற்கான புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குகின்ற குழு, அதற்கு தலைவராக அண்ணல் அம்பேத்கர் இருக்கின்றார். அவரிடம் ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. காமத் என்கின்ற அன்றைக்கு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் அரசியல் முகப்புரையில் இந்தியா என்கின்ற நாடு ஒரு ஜனநாயக குடியரசு என்று சொல்லி இருக்கிறீர்கள், அது சோசியலிச ஜனநாயக குடியரசு என்று சொன்னால் என்ன என்று கேட்கிறார். அதுக்கு அம்பேத்கர் சொன்ன பதில், இப்போதுதான் இந்தியா சுதந்திரம் பெற இருக்கிறது, இதுவரை இந்தியர்களுக்கு ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா இதுவரை இந்தியர்களை ஆண்டு கொண்டிருந்ததே பிரிட்டிஷ் என்கின்ற ஒரு மன்னராட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்றம் தான் ஆண்டுகிட்டு இருக்க ஒழிய முழுமையான ஜனநாயகம் நம்மளையே ஆளல. ஆகவே இப்போ நம்ம ஒன்று செய்ய போகிறோம். 1950க்கு அப்புறம் ஒரு ஓட்டு போட்டால் ஒரு மதிப்பு, வயது வந்த எல்லோருக்கும் வாக்கு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்புனா அரசியல் சமத்துவம் இருக்கு. ஏன்னா நான் ஓட்டு போட்டாலும் அதே மதிப்பு தான், டாட்டா ஓட்டு போட்டாலும் அதே மதிப்பு தான். ஆனால் டாட்டாவுக்கு எனக்கும் பொருளாதாரம் ஒன்றா இருக்கா? கிடையாது. அதானிக்கும் எனக்கும் சமூக ரீதியாக நாங்கள் ஒரே ஆளா? அவர் பனியா சமூகத்தை சேர்ந்தவர், நான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ சமூக சமத்துவமும் இல்லை. சமூக சமத்துவமும் பொருளாதார சமத்துவமும் இல்லாத ஒரு நாட்டில் அரசியல் சமத்துவத்தை புதிதாக நாம் அறிமுகம் செய்கிறோம். எவ்வளவு சீக்கிரம் சமூக சமத்துவத்தையும் பொருளாதார சமத்துவத்தையும் இந்தியாவில் நம்ம அமுல்படுத்துகிறோமோ அவ்வளவு சீக்கிரம்தான் நம்மளால் அரசியல் சமத்துவத்தையும் பாதுகாக்க முடியுங்கிறாரு. அதை சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்கிறாரு, இன்னும் ஜனநாயகமே இந்த நாட்டில் பழகலை, ஜனநாயகத்தை நல்லா பயிற்சிவிங்கயா. ஜனநாயகம் பயிற்றுவிக்கப்பட்டால் அதனுடைய பரிணாமத்தில் சோசியலிசம் தானாக வந்து சேரும். ஏற்கனவே அரசியல் சாசனத்தில் சோசியலிசத்துக்கான கூறுகள் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய கூறு எல்லாத்தையும் ஜனநாயகப்படுத்துங்கிறார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி. நான் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கேரளாவுக்கு போனேன். கேரளாவுக்கு போகும்போது ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், எங்கள் ஊரில் அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னா.
ஏன் நடக்காது அப்படின்னு கேட்டால், எங்கள் ஊரில் நாங்கள் நபரை பார்த்து ஓட்டு போடுறதே இல்லை அப்படின்னா. சரி, வேற யாரை பார்த்து ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டப்ப, எங்களுக்கு நபர் முக்கியம் இல்லைங்க, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுதான் முக்கியம். ஆகவே இங்கே யார் வந்தாலும் அவ்வளவு சாமானியத்தில் ஜெயிச்சிட முடியாதுன்னா. அவன் ஏன்டா என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டான், நீ ஏன்டா இந்த கேள்வி என்னைய பார்த்து கேட்டேன்னு எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, நாம் நினச்சிட்டு இருக்கோம் இப்போ தான் ஒரு நபரை பார்த்து எல்லாம் வாக்கு மயங்கி ஓட்டு போட்டாங்கன்னு. 2021 தேர்தலில் என்ன தேர்தல் பிரச்சாரம், ஸ்டாலின் தான் வராரு. சிம்பிள், மக்கள் ரொம்ப எளிமையாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. விஜய் தான் வராரு, பிடியில் தர போறாரு, பேர் மாத்திக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மோடியா லேடியா, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், அதுக்கு முன்னாடி. அப்ப தமிழ்நாடு முழுக்க என்ன இருக்கு, ஜனநாயக பேரை நம்ம பயிற்சி பண்ணல. மீண்டும் மீண்டும் என்ன இருக்கு, சமூகத்தில் ஒரு இக்கட்டான சூழல் வரும், ஒரு ஹீரோ வருவார், சரி பண்ணுவாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சரி பண்ணுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்த 60 வருஷமாக நம்ம சினிமா சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம கதாநாயகர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கதாநாயகன் தான் வந்து சரி பண்ணுவாரே தவிர வேற யாரும் சரி பண்ண முடியாதுன்னு உங்கள் மனசுலையெல்லாம் ஆழமாக பதிய வச்சதனுடைய விளைவு தான் தேர்தலே ஒழிய, திடீர்னு இந்த பசங்களை பார்த்து பாவம் அவங்கள பார்த்து எதுவும் சொல்லாதீங்க. பிரச்சனையெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். புத்தருடைய ஒரு கதை. புத்தர் வந்து அவர்கிட்ட இருந்த சீடர் ராகுலன் பேர். ராகுலன் புத்தரை பார்க்க வரும்போது புத்தர் சொல்லுவார், வாசலில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் உன் கால் கையை கழுவிட்டு வாங்க. ராகுலன் கால் கையை கழுவிட்டு உள்ளே வருவான். உள்ளே வந்ததுக்கப்புறம் ராகுலனை பார்த்து புத்தர் சொல்லுவார், அந்த தண்ணியை கால் கை கழுவுன்னு இல்லையா தண்ணி, அதை எடுத்து குடி அப்படிம்பார். ராகுலன் கேட்பான், அதை எப்படி நான் குடிக்க முடியும், என் கால் கை கழுவி அது அழுக்காயிடுச்சுல்ல, அது அழுக்காயிடுச்சா நீ அழுக்காக்குனியான்னு கேட்பேன். நான் தான் என் கால் கையை கழுவி அழுக்காக்குனேன். அப்போ புத்தர் கேட்பார், சொல்லுவார், உன் கால் கைகளால் அழுக்காக்கப்பட்ட அசுத்தப்படுத்தப்பட்ட நீரை நீயே அருந்த முடியவில்லை என்றால் அதை யார் அருந்துவது? ஆகவே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த கேடுகளும் அதை புழங்கி அசுத்தமாக்குறது யாரு? அதற்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த எல்லா பொறுப்புணர்ச்சியோடு அதை சரி செய்வதற்கான ஒரு பணியை செய்வதுதான் நாம் சமூகத்திற்கு அடுத்த கட்டத்தில் செய்ய வேண்டிய பணி. அதை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் செவ்வனே செய்யும் என்று இந்த இடத்திலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏன்டா என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டான், நீ ஏன்டா இந்த கேள்வி என்னைய பார்த்து கேட்டேன்னு எனக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, நாம் நினச்சிட்டு இருக்கோம் இப்போ தான் ஒரு நபரை பார்த்து எல்லாம் வாக்கு மயங்கி ஓட்டு போட்டாங்கன்னு. 2021 தேர்தலில் என்ன தேர்தல் பிரச்சாரம், ஸ்டாலின் தான் வராரு. சிம்பிள், மக்கள் ரொம்ப எளிமையாக தான் புரிஞ்சுக்கிறாங்க. விஜய் தான் வராரு, பிடியில் தர போறாரு, பேர் மாற்றிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மோடியா லேடியா, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர், அதுக்கு முன்னாடி. அப்போ தமிழ்நாடு முழுக்க என்ன இருக்கு, ஜனநாயக பேரை நம்ம பயிற்சி பண்ணலை. மீண்டும் மீண்டும் என்ன இருக்கு, சமூகத்தில் ஒரு இக்கட்டான சூழல் வரும், ஒரு ஹீரோ வருவார், சரி பண்ணுவாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சரி பண்ணுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்த 60 வருஷமாக நம்ம சினிமா சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம கதாநாயகர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கதாநாயகன் தான் வந்து சரி பண்ணுவாரே தவிர வேற யாரும் சரி பண்ண முடியாதுன்னு உங்கள் மனசுலையெல்லாம் ஆழமாக பதிய வச்சதனுடைய விளைவு தான் தேர்தலே ஒழிய, திடீர்னு இந்த பசங்களை பார்த்து பாவம் அவங்கள பார்த்து எதுவும் சொல்லாதீங்க. பிரச்சனையெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். புத்தருடைய ஒரு கதை. புத்தர் வந்து அவர்கிட்ட இருந்த சீடர் ராகுலன் பேர். ராகுலன் புத்தரை பார்க்க வரும்போது புத்தர் சொல்லுவார், வாசலில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியில் உன் கால் கையை கழுவிட்டு வாங்க. ராகுலன் கால் கையை கழுவிட்டு உள்ளே வருவான். உள்ளே வந்ததுக்கப்புறம் ராகுலனை பார்த்து புத்தர் சொல்லுவார், அந்த தண்ணியை கால் கை கழுவுன்னு இல்லையா தண்ணி, அதை எடுத்து குடி அப்படிம்பார். ராகுலன் கேட்பான், அதை எப்படி நான் குடிக்க முடியும், என் கால் கை கழுவி அது அழுக்காயிடுச்சுல்ல,
அது அழுக்காயிடுச்சா நீ அழுக்காக்குனியான்னு கேட்பாரு. நான் தான் என் கால் கையை கழுவி அழுக்காக்குனேன். அப்ப புத்தர் கேட்பாரு, சொல்லுவாரு, உன் கால் கைகளால் அழுக்காக்கப்பட்ட அசுத்தப்படுத்தப்பட்ட நீரை நீயே அருந்த முடியவில்லை என்றால் அதை யார் அருந்துவது? ஆகவே இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த கேடுகளும் அதை புழங்கி அசுத்தமாக்குறது யாரு? அதற்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த எல்லா பொறுப்புணர்ச்சியோடு அதை சரி செய்வதற்கான ஒரு பணியை செய்வதுதான் நாம் சமூகத்திற்கு அடுத்த கட்டத்தில் செய்ய வேண்டிய பணி. அதை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் செவ்வனே செய்யும் என்று இந்த இடத்திலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி.